ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வைகாசி விசாகம் வர இருக்கின்றது. இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு விரதம் இருக்கக்கூடிய முறையை தான் பார்க்க போறோம். 6 நாள் விரதம் இருக்கிறவங்க, 3 நாள் விரதம் இருக்கிறவங்க, ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், இதனுடன் சேர்த்து பூஜை எப்படி செய்யணும், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற, இதை பற்றி எல்லாமே தெளிவான தகவல்கள் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்த நாளை தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்றோம். இந்த நாள்ல விரதம் இருந்து மனதார முருகன் கிட்ட நீங்க எந்த ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் சரி, அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும். மன கஷ்டம், துன்பம், வீட்டுல தீராத கடன் இருக்கு அப்படின்னாலும் சரி, குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும், சண்டைகள் இருக்கக்கூடாது அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இந்த வைகாசி விசாக நாளில் வைங்க. வைகாசி விசாகத்தை நீங்கள் முக்கியமாக விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி, 6 நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல வைகாசி விசாகம் அப்படின்னா முருகப்பெருமான் அவதரித்த நாள், இது எல்லோருக்கும் தெரியும். விசாகம் நட்சத்திரத்தன்று வைகாசி மாதத்தில் முருகப்பெருமான் அவதரித்தால் சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாங்க. வைகாசி விசாகம் அன்று விரதம் இருந்து முருகனை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா வரங்கள் கிடைக்கும்னு சொன்னேன். முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். தடை நீங்கும், துயரம் நீங்கும், வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே பெருகும், ஞானம், ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வேலையும் கிடைக்கும். அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். முக்கியமாக வைகாசி விசாகம் எப்பொழுது வருது, எந்த நேரத்தில் ஆரம்பிக்கின்றதெல்லாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வைகாசி விசாகத்தன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்துக்கோங்க. முருகனுக்கு உரிய மந்திரங்களை பாராயணம் செய்யுங்க. ரொம்ப எளிமையான முறையில் வீட்டிலேயே பூஜை செய்து வழிபாடு பண்ணலாம். அதற்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு பண்ணலாம். இதனுடன் சேர்த்து நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் இது எல்லாமே பாராயணம் பண்ணலாம். ஓம் சரவண பவ இந்த 6 எழுத்து மந்திரத்தை நாள் முழுவதும் மனதார உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதனால் திருமண தடைகள் இருந்தால் நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். சரி, வைகாசி விசாகம் எப்பொழுது வருது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வருகின்ற மே 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வைகாசி விசாகம் வருகின்றது. முருகனை வேண்டி 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க 6 நாட்கள் விரதம் இருக்கலாம், அதுவும் முடியாதவங்க 3 நாட்கள் விரதம் இருக்கலாம், அதுவும் முடியாதவங்க ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். 6 நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மே 25ஆம் தேதி விரதத்தை நீங்கள் துவங்கி இருக்கணும். ஆனால் நீங்கள் 3 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க 28ஆம் தேதி விரதத்தை துவங்க ஆரம்பிங்க. அதாவது மே 28ஆம் தேதி விரதத்தை நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாம். எந்த முறையில் விரதம் இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது 6 நாட்கள் விரத முறையாக இருந்தால் இந்த மே 25ஆம் தேதி நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பால் விரதம், பால் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். 2வது நாள் விரதம் பழம் விரதம், 3வது நாள் வெறும் இளநீர் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். 4வது நாள் சாதம் விரதம் இருந்து அதில் உப்பில்லாத சாதமாக நீங்கள் போட்டு சாப்பிடலாம். 5வது நாள் கஞ்சி விரதம் இருக்கலாம். 6வது நாள் ஒரு பொழுது விரதம், அதாவது ஒரே வேளை மட்டும் எளிமையான சைவ உணவை சாப்பிட்டு விரதம் இருக்கிறது நல்லது. இப்போ நாங்கள் 3 நாட்கள் விரதம் இருக்க போகிறோமா, 28ஆம் தேதியிலிருந்து விரதத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அது கஞ்சியோ பாலோ இல்லை பழமோ இளநீரோ, நான் சொன்ன இந்த 6 நாட்கள் விரதத்தில் உங்களால் எது தேர்ந்தெடுத்துக்க முடியுமோ அதை தேர்ந்தெடுத்து, இல்லை கடைசி 3 நாட்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சாதம் விரதம், அதுக்கப்புறமா உப்பு இல்லாமல் சாதம் போட்டு சாப்பிட்றது, கஞ்சி விரதம், முடிந்தால் 6வது நாட்கள் ஒரு பொழுது விரதம், அதாவது 6வது நாள் ஒரு பொழுது விரதம் இருந்து அதை ஒரு வேளை மட்டுமே நீங்கள் உணவு அருந்தி சாப்பிடலாம். வைகாசி விசாகம் பூஜை செய்யக்கூடிய முறை எப்படின்னு பார்க்கலாம். வைகாசி விசாகத்தன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை நீங்கள் துவங்க ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மே 30ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிங்க. முருகப்பெருமானுடைய சிலையோ வேலோ வைத்திருந்தால் பால் அபிஷேகம் பண்ணணும், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணணும். எதுவுமே இல்லைன்னா முருகன் படத்திற்கு முன் நெய்வேத்தியம் ஏற்றி வைத்துவிட்டு
பால் பஞ்சாமிர்தம் படைத்து வழிபாடு பண்ணுங்க. முருகன் படத்திற்கு பூக்கள், சந்தனம், குங்குமம் எல்லாமே சாத்தி அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிவப்பு நிற மலர்கள் வைத்தால் ரொம்ப நல்லது. ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை மனதார ஜபிக்கணும். கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் பண்ணுங்க. நான் சொன்ன மற்ற விஷயங்களும், அதாவது திருப்புகழும் சரி, கந்தகுரு கவசமும் சரி, நீங்கள் பாராயணம் பண்ணலாம். உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய பாடல்கள். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைக்கலாம், தயிர் சாதம் வைக்கலாம், எலுமிச்சை சாதம் வைக்கலாம். வைத்து கற்பூர தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அதற்கப்புறமா முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல்கள் உங்களுக்கு வேணுமோ அதை நிறைவேறுவதற்காக வேண்டுதல் வைத்து விரதம் இருந்தீர்களோ அதை மனதார சொல்லி வேண்டிக்கோங்க. வைகாசி விசாகம் விரதம், இந்த வைகாசி விசாகம் விரதம் இருக்கிறவங்க நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருந்தும் வழிபாடு பண்ணலாம். ஆனால் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பது அப்படின்றது அவர்களுடைய உடல்நிலையை பொறுத்து இருக்கு. அன்று மாலை நேரத்தில் பூஜை செய்துட்டு பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். இந்த நாளில் அன்னதானம், பழம், பால் தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த வைகாசி விசாகத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க. நாள் முழுவதுமே முருகன் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். விசாகம் நட்சத்திரம் இருக்குது. அதனால் அனைவரும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடு பண்ணுங்க. ஓம் சரவணபவ. வாழ்க வளமுடன். அனைவரும் கமெண்ட்டில் ஓம் சரவணபவ கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். முருகப்பெருமான் உங்கள் வீடு தேடி வருவார். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.